Hi, hello friends, வணக்கம். Welcome to TN for Tech Tamil channel. ஆதார் கார்டு இந்திய குடிமக்களான எல்லாருக்குமே ஒரு முக்கியமான அடையாளம் அப்படினே சொல்லலாம். கவர்மெண்டினுடைய எந்த ஒரு வெல்ஃபேர் ஸ்கீமை நீங்கள் பெறுவதா இருந்தாலும், இல்லை பேங்க் ரிலேட்டடான எந்த ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதா இருந்தாலோ, இல்லை ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷன் பண்ணுறதா இருந்தாலோ, கட்டாயம் உங்களுடைய ஆதார் அத்தான்டிகேஷன் தேவைப்படும். ஸோ இந்த அளவுக்கு முக்கியமான ஆதார் கார்டை ஒரு நபர் தங்களுடைய அடையாளமாக உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த ஆதார் கார்டு உண்மையானதாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காகவே இந்திய ஆதார் ஆணையம் ஒரு அப்ளிகேஷனை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த அப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள். சர்ச் பாக்ஸில் ஆதார் QR ஸ்கேனர்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் டிஸ்பிளே ஆகும். அடுத்து இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதுனால டைரெக்டாக ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணதுமே இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஆதார் யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அதற்கு கீழே QR கோட் ஸ்கேனருக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அடுத்து அதற்கு கீழே உள்ள ஸ்கேன் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய கேமரா எனேபிள் ஆகும். ஸோ அடுத்து உங்கள் கையில் உள்ள ஆதார் கார்டினுடைய QR கோட் பேஜை இதில் டிஸ்பிளே பண்ணுங்கள். QR கோட் ஸ்கேனர் இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி அதனுடைய டேட்டாவை உங்களுடைய மொபைலில் டிஸ்பிளே பண்ணும். யாருடைய ஆதார் கார்டோ அந்த நம்பருடைய ஃபோட்டோவை மேலே கொடுத்துருப்பாங்க. அடுத்து அதற்கு கீழே ஆதார் டேட்டா வெரிஃபைடு, நெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ் ஐடி கொடுத்துருப்பாங்க. அடுத்து அந்த நபருடைய நேம், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ் இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. இதற்கு எந்த விதமான OTP அத்தான்டிகேஷனும் தேவையில்லை. ஆதார் கார்டினுடைய QR கோடை ஸ்கேன் பண்ணால் மட்டுமே போதும். அந்த நபருடைய கம்ப்ளீட் டேட்டாவும் உங்களுடைய மொபைலில் டிஸ்பிளே ஆகும். அடுத்து மொபைல் நம்பர் மட்டும் ஹைட் பண்ணியிருப்பாங்க. இந்த மொபைல் நம்பரை நீங்கள் வெரிஃபை பண்ண விரும்புனீங்க அப்படின்னா பக்கத்தில் உள்ள வெரிஃபை பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே ஒரு பாப்அப் பேஜ் ஓப்பன் ஆகும், மொபைல் வெரிஃபிகேஷன். ஸோ நீங்கள் எந்த மொபைல் நம்பரை ஆதார் டேட்டாவில் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை என்டர் பண்ணுங்கள். மொபைல் நம்பரை என்டர் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே உங்களுடைய மொபைல் நம்பர் சரியானதாக இருந்தது அப்படின்னா QR கோட் ஸ்கேனர் மொபைல் வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த ஆப்ஷனை பயன்படுத்தியும் உங்களுடைய ஆதார் கார்டில் எந்த மொபைல் நம்பரை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோங்கிறத உங்களுடைய மொபைல்லே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்கேஸ் தவறான மொபைல் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணீங்க அப்படின்னா இந்த மொபைல் வெரிஃபிகேஷன் அன்சக்ஸஸ்ஃபுல்னு வரும். ஸோ இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி ஆதார் கார்டினுடைய மொபைல் நம்பரை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்திய ஆதார் ஆணையம் வெளியிட்டிருக்கிற இந்த QR கோட் ஸ்கேனர் அப்ளிகேஷன் மூலமாக எந்த ஒரு நபரும் தங்களுடைய அடையாளமாக ஒரு ஆதார் கார்டை உங்கள்கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னா அந்த ஆதார் கார்டில் உள்ள QR கோடை உங்களுடைய மொபைல்லே ஸ்கேன் பண்ணி அந்த டேட்டா உண்மையானதா இல்லை போலியானதாங்கிறத உங்களுடைய மொபைல்லே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.